பெரியா கண்ணு, எந்திரிம்மா. இப்படியே படுத்து அழுதுகிட்டு இருந்தா எப்போதான் நம்ம நிம்மதியாக இருக்கிறது? எந்திரி சாமி, ஒரு வாய் சாப்பிடு. அம்மா என்னை விட்டுருங்கம்மா, நான் கொஞ்ச நேரம் படுத்துருக்குறேன், எனக்கு மனசு வருத்தமாக இருக்கு. பெரியா கண்ணு, இப்படியே அழுதுகிட்டு இருந்தா என்னதாம்மா பண்ண முடியும்? ஒரு வாய் வந்து சாப்பிடு. அண்ணங்கிட்ட நான் பேசிக்கிறேன், நீ கவலைப்படாத சாமி. யாரும் எதுவும் சொல்ல வேணாம், போயிருங்க. ரவி, உன் தங்கச்சி மேலே சாப்பிடாம கூட அழுதுகிட்டே உக்காந்துருக்காடா, வந்து என்னான்னு கேளு. என் பேச்ச கேட்காதவங்கள்ட்ட நான் என்ன பேச வேண்டியது இருக்கு? அவ அழுதா என்ன, சாப்பிடலன்னா எனக்கு என்ன? என்னமோ பண்ணுங்க, என்ன விட்டுருங்க. ரவி, அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா. என்னதான் இருந்தாலும் உன் தங்கச்சி தானே. நாளைக்கு காது குத்து, நம்ம எல்லாம் ஒன்றா போயிட்டு வரலாம் என்ன? நீங்க எங்கேயோ போங்கம்மா, என்னைய விட்டுருங்க, நான் எங்கேயுமே வரல. நீங்க வேணா போயிட்டு வாங்க, நான் காசு கொடுக்குறேன். ஏ ராணி, சாப்பாடு போட்டு குர்றி, என் மகளுக்கு கொண்டு போய் கொடுக்கணும். என்னத்த சொல்கிறீங்க? இன்னும் பிரியா சாப்பிட்லையா? ஆமாம், ஆளுக்கு திட்டி அவளை அழுக வைங்க, அப்படின்னு எங்கே அவள் சாப்பிடுவா? இந்தாங்கத்த, மேலே கொண்டு போய் சாப்பாடு கொடுங்கத்த. சப்பாத்தி வச்சுருக்கேன்த்த. சரி கொண்டா, நான் போய் கொடுத்துக்கிறேன். பெரியா கண்ணு, அழுகிறத நிப்பாட்டு. நாளைக்கு நம்ம எல்லாரும் காது குத்துக்க போகிறோம். நிம்மதியா இருமா. என்னம்மா சொல்கிற? உண்மையிலேம்மா? ஐயா ஜாலி, ஐயா ஜாலி, காது குத்துக்கு போகிறோம். அம்மா எப்படிம்மா அண்ணன் ஒத்துக்கிட்டான்? நீ ஒத்துருக்க மாட்டானே, வேர்க்கனே திட்டிக்கிட்டு இருந்தானே, எப்படி ஒத்துக்கிட்டான்? அதெல்லாம் அம்மா பார்த்து ஒத்துக்க வச்சுக்கிட்டேன்ல, நீ சாப்பிடுவா முத. இப்போ அந்த சாப்பாடை கொடுமா, நான் சந்தோஷமாக சாப்பிட்றேன். நீயும் போய் சாப்பிடுமா.